நீங்க முகநூல் பதிவில் போட்டிருந்தீங்க, ஒரு விடுதிக்கு வந்து தெலுங்குல இருக்கு, அதுக்கு கீழே ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ் மொழியே இல்லை அப்படின்ற ஒரு பதிவை போட்டிருந்தீங்க. அதை தொடர்ந்து திருவண்ணாமலையில அதிகப்படியான தெலுங்கு மக்கள் வந்து குடியேறாங்க அப்படின்ற ஒரு கருத்து அங்க கலாய்வுல சொல்லப்படுது. என்ன நடக்குது திருவண்ணாமலை? இல்லைங்க, இப்போ தெலுங்கு மக்களுக்கு எப்பயுமே இன்னொருத்தவங்க இடத்த ஆட்சி பண்றது பிடிக்கிறதுனா பிடிக்கும். அது வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துல மக்கள் கூட கலந்துருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு பிரிவினை பேசி எங்களுக்கு எங்க இடம் வேணும்னு சொல்லிட்டு மற்ற மக்கள்கிட்ட இவங்களும் பேசி அந்த இடத்த பிரிச்சுப்பாங்க. இப்படிதான் வந்து ஆந்திரான ஒரு மாநிலம் முதல்ல உருவாச்சு, இப்படிதான் தெலுங்கானா ஒரு மாநிலம் இப்போ சமீபத்தில் உருவாச்சு. இதை பார்க்குறோம். அப்போ இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எந்த ஒரு காரணம் இருந்தாலும் அவங்க பிடிச்சிப்பாங்க. நம்ம தமிழ்நாடு வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்னாடி, அதாவது விஜயநகர பேரரசெல்லாம் இங்கே வரதுக்கு முன்னாடியே தெலுங்கர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து வாழ்ந்த பகுதிகளில் ஒன்று திருவண்ணாமலை. இன்னைக்கு சில நாயக்கரசர்களோட பேரை பார்க்குறப்போ இவங்க பூர்வீகம் வந்து திருவண்ணாமலைன்னு ஒரு ஆந்திரான்னு வருது. அதை காமிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்க அவங்க வந்து ஆந்திராவில் என்ன வரல, இந்த நாயக்கர்லாம் திருவண்ணாமலையில வந்தாங்க. திருவண்ணாமலைக்கு எங்கேருந்து வந்தாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போ திருவண்ணாமலையில் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு தெலுங்கருடைய குடியேற்றம் நடந்திருக்குது. பின்னாடி வந்து விஜயநகர பேரரசு வர்றப்போ திருவண்ணாமலை பகுதியில் இருந்த தெலுங்கர்கள் வந்துட்டு நிறைய பதவிகளுக்கு போறப்போ அவங்க வந்து இடம் மாறி போறாங்க, எல்லாம் நடக்குது. இப்போ வந்து அது தொடர்பான செய்திகள் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறப்போ நம்மளோட பூர்வீக இடம் நம்ம எடுத்துக்கணும், நம்ம வந்துட்டு ஆந்திரா மாதிரி திருவண்ணாமலை ஆக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் அவங்க வாங்குறாங்க, பெரும்பாலான கடைகளை அவங்க வாங்குறாங்க, பெரும்பாலான நிலங்களை அவங்க வாங்குறாங்க. கோயிலுக்கு போனா கூட அவங்க மொழியை பேச சொல்றது. இப்போ பேருந்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைங்கிற பேரை எடுத்துட்டு அருணாச்சலாம் போடுறாங்க, அரசாங்க பேருந்துகளை தனியார் பேருந்துகள் எல்லாம் போடுறாங்க. அவங்க வந்து இடத்துக்கு பேர் மாத்துறாங்க. ஆனா இவர்கள் வந்து ஒரு வரி அல்லது ஒரு சில வார்த்தை இருக்கக்கூடிய வரலாறு பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு அதை நம்பி இன்னொரு இடத்துல வந்துட்டு மக்கள் குடியேறாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க, நிலத்தை வாங்குறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு நல்ல நாளையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தெலுங்கு பேசக்கூடிய கூட்டம் வந்து அந்த இடத்துல வந்திருக்கின்றப்போ நம்மள மாதிரி அவனும் முட்டாளா இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்ல. அப்படியே போச்சு அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து தெலுங்கு வேட்பாளர்கள் எல்லாம் நிறுத்தப்படுவார்கள், தெலுங்கு வேட்பாளர்கள் எல்லாம் ஜெயிப்பாங்க. திருவண்ணாமலைங்கிறது ஒரு குட்டி தெலுங்கானா மாறதுக்கு தான் எல்லா வாய்ப்பும் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பெரிய ஒரு குடியேற்றம் நடக்குது, ஆந்திராவிலேருந்து வந்து இவ்வளவு பேர் வரிசையா வாங்குறான். உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவு துறையெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்புறம் வந்து பேருந்துகள் முதற்கொண்டு நிறுவனங்கள் முதற்கொண்டு எங்கேயுமே தமிழ் இல்லை. அப்போ இந்த இடத்துல தெலுங்கு இந்த அளவுக்கு வளருது. இன்னும் சொல்லணும்னா அவங்க வந்து தெலுங்கு கூட கொண்டு வரலாம், கொண்டு வர சமஸ்கிருதத்தை. நீங்க எந்த மொழியை எதிர்க்கிறீங்கன்னு சொல்றீங்களோ அந்த மொழியை தான் அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. அந்த கோயில் இப்போ நாளைக்கு வந்துட்டு திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள அவங்க அதிகரிச்சிட்டாங்கன்னா தெலுங்குல வழிபாடு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்துறாங்க. பேரே மாற்ற சொல்றப்ப சமஸ்கிருதத்தை தான் மாற்ற சொல்றாங்க. நீங்க சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறீங்க, ஆரியத்தை எதிர்க்கிறீங்க, உங்களுக்கு கண்ணுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லையா? அப்ப இது தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? ஒரு நடவடிக்கை எடுக்கல. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் முறைப்படி முறைவாசல் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அரசாங்கம் வந்துட்டு அவங்களுடைய ஒரு நீண்ட கால திட்டத்துக்கு இது வந்து உகந்த சமயம்னு பார்த்து அதை அனுமதிக்குதுன்னு நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா